பாரதிய ஜனதாவின் கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடியவர்களுக்கு, கட்சி உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு, அண்ணாமலையுடைய தீவிரமான ரசிகர்களுக்கு அல்லது ஆதரவாளர்களுக்கு, இப்போ ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஒன்றை இவர் ஏற்படுத்தியிருக்கிறார். என்னன்னா, நான் என்ன பண்றது? பாரதிய ஜனதாவும் இப்போ பாரதிய ஜனதால இருக்கிறவங்களுக்கு 2 விதமான ரொம்ப பொத்தாம் பொதுவாக சொல்வதாக இருந்தால், ஒன்று தேசியவாதம் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் இருக்கும். அவங்க கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர்களாக அல்லது அந்த கருத்தாக்கத்தில் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பார்கள். கொஞ்சம் இந்துத்துவ கருத்தாக்கமும் அதில் இருக்கும். ஸோ தேசியவாதம், இந்துத்துவம், நரேந்திர மோடி மீதான ஒரு தீவிரமான பற்று, பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆரம்பகால தலைவர்கள். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் ஸ்பெசிஃபிக்கா நரேந்திர மோடியின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு, இவர் இந்தியாவை மாற்றுவார் என்ற ஒரு காரணத்துக்காக அவர் பின்னால் சென்றவர்கள் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதாவில் மிக அதிகம். இப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல். நான் இந்த கட்சியில சேர்ந்து இருப்பதே பாரதிய ஜனதாவின் வழியாக இந்தியாவில் பெரும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது. அண்ணாமலைட்டயே நீங்க போய் கேட்டீங்கன்னா, அவருமே நரேந்திர மோடியின் மீதான மதிப்பு அப்படிங்கிறதில் எல்லளவும் குறைவில்லை அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டார். பிராக்டிக்கல் ரீசன்ஸ்க்காக தமிழ்நாடு பாரதிய ஜனதால இருந்து குப்பை கொட்டுறது கஷ்டம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வந்தது. அருமையான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நழுவ விட்டுக்கொண்டு தமிழ் சினிமா பாணியில சொல்றதா இருந்தா மிக்சர் தின்னுட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு. அதுல நிறைய உண்மையும் இருக்கு. அப்ப அதற்கான ஒரு பங்கு இந்த முட்டாள்தனமான செய்கைன்னு ஒரு வேளை எடுத்துக்கிட்டோம்னா, கொஞ்சம் ஹார்ஷா சொல்றதா இருந்தா, அது மேலே இருக்கக்கூடிய தலைவர்களைச் சேரும். மோடி, அமித்ஷா 2 பேருமே கொஞ்சம் இத பத்தி யோசிக்க வேண்டியது நல்லது.